ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் டேட் வந்து நம்ம கூடிய சீக்கிரத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது பிப்ரவரியில கூட உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சா இல்ல ரிஜெக்ட் ஆயிருச்சா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க செக் பண்ணல அப்படின்னா அதுக்கான வீடியோ மார்னிங் தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரியில நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. சோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதை நல்லா அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட வீக் ஏரியாஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். வீக் ஏரியாஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஏரியாஸ் ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? சோ வீக் ஏரியாஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். எஸ், வீக் ஏரியா ஸ்ட்ராங் ஏரியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணாதான் ரியல் எக்ஸாம் போகும்போது எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த ஐடென்டிபிகேஷன் பண்றது எல்லாமே நீங்க ரிப்பீட்டடா வீட்ல இருக்கும்போது டெஸ்ட் எடுக்கணும். ஓகே. இது வரைக்கும் நீங்க ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டுமே எடுக்கல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுல டெஸ்ட் வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா 1200க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து இதுல கொடுத்திருக்கோம். இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாம்ல எப்படி டெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் பண்ணிருப்போம். அந்த இன்டர்ஃபேஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாமோட இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்திருப்போம். அதே மாதிரி டெஸ்ட் வந்து நீங்க லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், மொபைல் போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1200 டெஸ்ட் கிட்ட கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்திருப்போம். சப்போஸ் நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா சோ அந்த டெஸ்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும் உங்களுக்கு. நீங்க டெஸ்டோட லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் தமிழ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் ரயில்வே எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வியூ பண்ணி பாத்துக்கலாம். மலையாளம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா மலையாளம் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். இங்கிலீஷ்ங்கிறது டிஃபால்ட்டான லாங்குவேஜ். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா 3 செக்ஷன் கொடுத்திருப்போம். ஜெனரல் அவேர்னஸ், மேத்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து கொடுத்திருப்போம். சோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் ஏன் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கான டீடைலான சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்போம். அந்த சொல்யூஷன் நீங்க தமிழ்லயும் பாத்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க இங்கிலீஷ்லயும் வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணுவீங்க, ஜெனரல் அவேர்னஸ் தமிழ்ல அட்டன் பண்ணுவீங்க. ரியல் எக்ஸாம்லயும் நீங்க லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனாலதான் ரியல் எக்ஸாமோட இன்டர்ஃபேஸ்ல அப்படியே உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா 1200 டெஸ்ட் கிட்ட கொடுத்திருக்கோம். டெய்லி பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு செக்ஷனல் டெஸ்ட், ஈவினிங் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ செக்ஷனல் டெஸ்ட் மேத்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஜெனரல் அவேர்னஸ் தனியா, செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துருங்க. ஓகேவா? ஏன்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கும்போது அந்தந்த செக்ஷன்ல எதுல வந்து வீக்கா இருக்கீங்கங்கறத ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட். சாப்டர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்குக்கு, 15 மார்க்குக்கு, 5 மார்க்குக்குலாம் சாப்டர் டெஸ்ட் கொடுத்திருப்போம். அப்ப ஏதாவது ஒரு சாப்டர்ல வீக்கா இருக்கீங்கன்னா சாப்டர் டெஸ்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க உங்களோட டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஓகேவா? சோ உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்டிபிசியோட எக்ஸாம் நம்ம எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச்ல கன்ஃபார்மா என்டிபிசி எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே. இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா என்டிபிசிக்கு ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த செகண்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நாளைக்கு என்டிபிசிக்காக ரயில்வே சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நடக்கக்கூடிய என்டிபிசியோட ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்ப ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான நான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இதோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா?
குரூப் டியோட நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஜனவரி 23ஆம் தேதி வருது. ஸோ இதுக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தனியா ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே படிச்சுட்டு டெஸ்ட் போடணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இனிதான் படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. இதோட வேலிடிட்டியும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.